ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வேடிக்கையான குடும்பம் எபிசோட் நம்பர் 30. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஹீரோனி கிட்ட ட்ரிப் போகிறத பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ரூவை, ஆமாம் இது என்னது அப்படின்னு சொல்லி ஒரு ஜாடி எட்டு வந்து காமிப்பார். ஐயோ இது என்னோடது, சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே, அப்படின்னா அது எனக்கும் தான் ஃபேவரட், குடு. ஆஹா, இது எனக்கும் ருவைனுக்கு மட்டும்தான், நாங்கள் என்ஜாய் பண்ணுவோமே. ரியான் இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி குவை கொடுக்க, பரவாயில்லையோ உன்னோட பழைய ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா. ஆமாம் என்னோட தான், இந்த யூஸ் ஆகும்ல. சரி சரி நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிப்பாரு. அதே நேரத்தில் ஒரு கஸ்டமர் வந்து யார் இங்கே மேனேஜர்னு சொல்லி கேட்க, ஐயோ கடை சாத்த நேரமாச்சு, இப்போ டீ கிடையாது. நான் ஒன்றும் டீ கேட்க வரலையே. இதெல்லாம் கொஞ்சம் தொடாமல் பேசுகிறீங்களா, உங்களுக்கு என்ன தான் வேணும்? இன்னுமா உங்களுக்கு புரியல, இந்த இடத்தோட ஓனர் உங்களை காலி பண்ண சொல்லியிருக்காரு, வாங்கடா. ஓ பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? அதே தான், நீங்கள் இந்த இடத்த திருடி இருக்கீங்க. ஓ அந்த வாங்க அமிச்ச ஆளுங்களா நீங்கள்? இவன் இந்த குடும்பத்தோட வாரிசு, இவன் ஏன்டா திருடணும், முட்டா பையலே. காலி பண்ண போகிறீங்களா இல்லையா? முடிஞ்சா எங்களை காலி பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ருயான் அப்புறம் நம்ம ஜிங்கி எல்லாரும் அவங்க போஸ்டர்ஸை காமிச்சிட்டு இருப்பாங்க. முடிஞ்சா மோதுங்கடா, வாங்கடா வாங்கடா, டேய் வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரே போய் காமெடியாக கூட்டிகிட்டு வருவார். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு ஒரே ஒரு 5 நிமிஷம் கொடு, அது போதும். ஏன் கிழிச்சு தொங்க விட்டுருவியா என்ன எங்களை? அதையும் பார்க்க தானே போகிற. ருயான் நான் சொல்கிற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கால் கொசு கொசுன்னு ஓத, நான் பார்த்து உங்களை முடிச்சு விட்டுறான், இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவார். 5 நிமிஷம் ஆகிட்டே இருக்கும். இவரும் கூல உட்காந்து புக் படிச்சுட்ருப்பாரு. நம்மளோட வெய்யோ என்ன நடக்குதுங்க, போனவனை இன்னும் காணா, நம்ம கதை அவ்வளோதானா, கந்தலாயிடும் போல. ஏய் உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, என்ன பூச்சாடி காட்டுறீங்களா? அப்புறம் சொல்லிட்டேன், அப்புறம் நீ தான் வருத்தப்படுவ. அப்படி எவன் வரான்னு பார்ப்போம், அடிச்சு நொறுக்குங்கடா. இது என்னோடது, தொடாதடா. நிறுத்துங்கடா. ஏன்டா எவனை கூட்டிகிட்டு வந்திருக்க? அதையும் பார்க்க தானே போகிற, டொன்டடாய் அப்படின்னு சொல்லி நகர்ந்த உடனே ஹாஸ்டலில் இருந்த பெரிய புள்ளி ரிலீஸ் ஆகி வந்திருக்கும். நீங்களா? நீங்கள் எப்போ தலை வெளில வந்தீங்க? இதெல்லாம் சும்மா நானே வாரி வச்சேன் பாருங்க அப்படின்னு சொல்லி கொட்டின பொருளெல்லாம் வாரி வச்சுட்ருப்போம். ஹீரோ கூலாக ஹாய் சொல்லிட்டு இருப்பாரு. பத்தாததுக்கு அங்கே இருக்கிற டேபிளெல்லாம் தான் ட்ரெஸ்ஸாலே தொடச்சி வச்சுட்டு ரொம்ப பயந்து பிள்ளை மாதிரி, இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்குள்ள, நீங்கள் எப்படி வெளியில்? ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஜிங்கான் எங்கள் எல்லாரையும் வெளில கொண்டு வந்தான். அவனை கஷ்டப்படுத்துறியேன்னு நான் கேள்விப்பட்டேன். இல்லையே, இவனை முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு தலைவன் சொன்னதை கேட்டு அடித்து தொங்க விட்டுருப்பாங்க. இது உனக்கு வேணுமா? இப்போ சொல்லு, இடம் வேணுமா? என்னை ப்ளீஸ் விட்டுருங்க, நான் போயிடுறேன்னா வாங்க சொல்லி தான் வந்தேன். நவருங்க செமத்தியாக வாங்கியிருக்கீங்க போல். மேனேஜர் வருவார். நீயும் நிறைய வாங்கியிருக்க போலையே. மேனேஜர் நீங்கள் எப்படி இங்கே, என்ன விஷயமா? நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வரேன். இந்த இடத்த நீங்கள் கொடுக்க தேவையில்ல, $500 வாங்கிக்கோங்க. இது என்ன பகல் கொள்ளையா? அவன் வந்து இதை விற்கவும் வாங்க சொல்ல, $500 பக்கத்து கடையே $200 தான். முடியாதுன்னு சொன்னால் முடியாதுன்னா நான் என்ன பண்ண முடியுமோ அதை செய்வேன். என்ன பண்ணுவேன்? 2 கான்ஸ்டபிளை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் பேக் அடிச்சிருவாங்க. தலைவா நமக்கு எதுக்கு பிரச்சனை, போயிடலாம். உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, ஒன்று இதை வாங்கிக்கோங்க இல்லை காலி பண்ணுங்க. டேடே இவங்களால பேசிகிட்டு இருக்க முடியாது, காலி பண்ணி விடு. அவ்வளோதான், கிட்ட வந்தீங்கன்னா நீ அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருப்பாங்க. வாங்க வக்கலைன்னா கிளம்புங்கடா. என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குண்டு பொண்ணோட ஹஸ்பண்ட் ஹீரோத்தனமாக வந்து இதில் காசு இருக்கும் எடுத்துக்கோங்க, இதுக்கப்புறம் இங்கே ஒருத்தரை நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதை பார்க்கும்போது நம்மளோட ஹீரோக்கு முறையாக இவர் மேலே பெரிய ரெஸ்பெக்ட் வரும். ஒரு பக்கம் சூழ்ச்சி ஆஜியை பார்க்க வந்திருப்பாங்க. நீ எதுக்கு இந்த ராத்திரியில் இங்கே வந்த? நான் தான் சொன்னல, இப்போதைக்கு அவனுக்கு என்ன சொன்னாலும் ஏறாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை அம்மான்னு அவன் புரிஞ்சுப்பான். நீ வேணா பாரு, உன்னை அம்மான்னு சொல்லி கூப்பிடுவான். நீ எதுக்கும் கவலைப்படாத, அதை நான் நடத்தி வைக்கிறேன், நீ இப்போதைக்கு வீட்டுக்கு கிளம்பு. சரி மேடம். மேடம் என்ன இந்த ராத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க? அங்கே பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கு, நீங்கள் வாங்க வாங்க. அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஒன்று நான் மேனேஜர் இல்லையே, எதுக்காக என்கிட்ட வந்து சொல்கிறேன்? எல்லோரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு பக்கம் வாங்க குடிச்சிட்டு ரகலை பண்ண ஆரம்பிச்சிருவார். அந்த இடத்துக்கு நம்மளோட சித்தி வந்து, நீங்கள் இன்னும் இந்த பழக்கத்தை விடலையா, ஏன் இப்படி பண்ணுறீங்க? இந்த குடும்பம், ஆமாம் நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம், உனக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ரொம்ப எல்லை கடந்து போயிட்டுருக்கீங்க, இது கொஞ்சம் கூட நல்லதுக்கே இல்லை. நீ யார் அதை சொல்கிறதுக்கு? நான் அப்படித்தான் போவேன். போதும் குடிச்சது, முதல்ல நிறுத்துங்க, அதை நிறுத்துங்கன்னு சொன்னேன். விடு, என்னையே தடுக்கிறியா நீ? எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்போ குண்டு பொண்ணு நவுந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பிடிச்சி தள்ள, ஒரு தகப்பனே பிடிச்சி நீ தள்ளுறியா? உனக்கு எவ்வளோ தைரியம்? நான் உன் அப்பா அம்மா. யாரா அப்பா? நீயா அப்பாவா? நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை. ஆமாம் இல்லை, நீ சின்ன பொண்ணு இல்லை. அப்போ 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம் வா. இந்தா. வேண்டாம். ஏன் அங்கே போகிறேன், நான் இருக்கல்ல, நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குண்டு பொண்ணோட ஹஸ்பண்ட் ஹீரோ மாதிரி எங்கே வந்து அதை வாங்கி குடிச்சிட்டு, வேண்டான்னு பொண்ணுங்க சொன்னால் வேண்டான் தான். இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அது இருக்கட்டும், நீ யாருடா என்ன தடுக்க? நான் அவளோட ஹஸ்பண்டா?
அவளை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்தா கடமையை நானும் நிறைவேத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை அவர் மண்டையில் அடிச்சு உடைச்சிருவாரு. ஐயோ இங்க வா, அவளை நீ ப்ரொடெக்ட் பண்ணுறியா, முதல்ல உன்னை காப்பாற்றிக்க பாருடா, இப்போ உனக்கு என்ன செய்யணும் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பலவி எடுத்துகிட்டு வந்து அடிக்க வர, உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி வருவார். நில்லு, நான் பார்த்துக்கிறேன். உடனே அந்த இடத்துக்கு சிக்ஸி வந்துடுவா. என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா கையில் 2 கல் எடுத்துகிட்டு வந்து ஒரு கல்லை குறி பார்த்து அவர் மண்டியில் ஓங்கி ஒன்று விட அது கரெக்டாக மண்டியில் வந்து டொம்முன்னு போட்டுரும். அம்மாடி, நீ ஆள் தெரியாம அடிச்சிட்ட. இல்லை, ஆள் தெரிஞ்சே தான் அடித்தேன். என் ஷாப்பை திருட பார்த்தல நீ, உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, ஆள் தெரியாம மோதிட்டீங்க, உங்கள் எல்லாரையும் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புவார். நீ இப்போ நல்லா இருக்குல்ல, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஆ பரவாயில்ல. நீ அவனை அடிக்க தானே போன, அடிச்சிருக்க வேண்டியதானே? அதானே நீ சொல்லிட்டல, இப்போவே அவனை ஒரு கை இல்லை, இப்பயும் நானே பார்த்துக்கிறேன், நீ நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கல் இந்த பேலன்ஸ் கல்லை தூக்கி வீச கரெக்டாக குறி தப்பாமல் போய் பட்டுரும். அவன் தப்பிக்க மாட்டான், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாங்க. ஒரு பக்கம் சிக்ஸியோட அம்மாவோட நோய் ரொம்ப முத்தி போயிருக்கும். டாக்டர் இவங்களை காப்பாற்ற முடியாதா? காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா, நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். மிஞ்சி போனால் 1 மாதம் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம்ப்பா. அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சுடுங்க. நான் சிக்ஸியை பார்க்க போகணும், இதில் என்னால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. இந்த நிலையில் நீங்கள் எப்படி? என்னது ட்ராவலா? அப்போ 1 மாதன்றது பாதி நாள் ஆகிடும் பார்த்துக்கோங்க. ஆனாலும் பரவாயில்ல, என் பொண்ணை பார்க்காம என் உயிர் போச்சுன்னா அது என்னால் தாங்கிக்க முடியாது. என் பொண்ணை கடைசியாக ஒரு முறை பார்த்துடணும். ஒரு பக்கம் பாட்டி அவங்க பையனை பலார் சலார்னு அரைஞ்சிட்டு இருப்பாங்க. என்ன அப்பாவோட டெம்பிள் காமிச்சிட்டு வீட்டில் நீ என்ன காரியம் செஞ்சு வச்சுருக்க, இதுக்கு தான் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு என்னை அங்கே அமுச்சு விட்டு இந்த வேலை நீ பார்த்தியா? அப்படி என்னம்மா செஞ்சேன்? என்ன செஞ்சியா? சூஷியை வீட்டை விட்டு தோர்த்திருக்க, ஜிங்கான்ட்ட கடையை கேட்டிருக்க, என்ன நினச்சி இதெல்லாம் பண்ண, அடுத்து என்ன செய்ய காத்திருக்க? சொல்லுடா சொல்லு. ஐயோ அம்மா, நான் எல்லா கடையும் ஒன்று சேர்த்து நிர்வாகம் பண்ண தான் நினச்சேன். ஏன் நான் திரும்பி வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? நானும் அக்கறையோடு தானே இருக்கேன். அக்கறையோடு இருக்கேன்னு சொல்லாத, இது குடும்பத்து மேலே அக்கறை இருக்கிறவன் செய்கிற காரியமாடா இது. இவ்வளோ என்னை திட்டுறீங்களே, அப்போ உண்மையிலுமே நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? என் கற்பனையில் நீ நல்லபடியாக திரும்பி வந்து முழு மனசு நான் வருவேன்னு பார்த்தேன். என் கற்பனையில் மண்ணு விழுந்துருச்சு. நீ இன்னும் திருந்தவே இல்லை, அப்படியே தாண்டா வந்திருக்க. தருதலை. ஆமாம், நான் தருதலை தான். உங்களால் தான் நான் தருதலையானேன். நான் எப்பயுமே ஒரு ப்ளே பாய், இந்த வீட்டில் ஒன்றுத்துக்கு உதவாதவன், அப்படித்தானே என்னை வளர்த்தீங்க. உங்களுக்கு உங்களோட பெரிய பையன் தானே வசதியாக போயிட்டான். அவன் போனதுக்கப்புறமும் அந்த இடத்த எனக்கு கொடுக்க மறுக்கிறீங்க. உங்களோட பையம்மா? ரத்தமும் சதையும் இருந்துட்டா மட்டும் நீ என்னோட பையனை ஆயிட முடியாது. இந்த குடும்பத்து மேலே அக்கறை உள்ளவங்க தான் இந்த குடும்பத்தோட ஆட்கள். ஓ அப்படியா? இனிமேல் உங்ககிட்ட இப்படி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு ஓட் போடாமல் சூஷிக்கு ஓட் போடும் போதே நினச்சேன். இதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த தேவையில்லாத கதையெல்லாம் பேசி என் டைமை வீணாக்க விரும்பலை. இதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்க போதோ அது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு, நான் தான் முடிவு பண்ணுவேன். நீங்கள் இப்போ இந்த ரூம்குள்ளே இருக்கீங்க, அதை நான் முடிவு பண்ணுறேன். இனி இவங்க இந்த ரூமை விட்டு வெளியில் போகக்கூடாது, சீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்கிட்ட சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். இப்போ நம்ம பாட்டி ஹவுஸ் அரெஸ்ட். ஒரு பக்கம் சிக்ஸியை பார்க்குறதுக்காக அவங்க அம்மா கிளம்பிடுவாங்க. ஐயோ எந்த நேரத்தில் நம்ம சிக்ஸியை பார்க்க போகிறது சரியில்லை, உன் உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்குது, சிக்ஸியை வேணால் வர வச்சு பார்க்கலாமே. இல்லை அவள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை, அவளுக்கு பிஸ்னஸ் இருக்குது. சரி தண்ணி குடி. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஷோ உன்னோட நிலைமை இருக்கிறதுக்கு மோசமாகுது, நம்ம திரும்பி போகிறது தான் சரி, நான் சிக்ஸியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்லிவிடுவார். வண்டியை திருப்புங்கன்னு வண்டிக்கார்கிட்ட சொல்லிவிடுவார். இன்னொரு பக்கம் ஜிங்க்கு ருயானும் ட்ரிப் கிளம்புறதுக்காக கிளம்பிட்டுருப்பாங்க. அப்போ நம்மளோட ஹீரோயினி ஜிங்க் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம ஹீரோயினுக்காக அவங்க தியாகம் பண்ணாங்களே கோல்டு வளையல், அதை திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த வளையல் ஜிங்க்கு ரொம்ப ஃபேவரட்டான வளையலாக இருக்கும். அது திரும்பி கிடச்சதில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது உனக்கு, இது வழியில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ருயானுக்கு ஒரு பொருளை கொடுப்பாரு. ஓவை பாஸ் சீக்கிரம் வந்துரு, நீ தான் எனக்கு லவ் லெசன் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்போ கரெக்ட் பண்ணிட்டியாடா, நாங்கள் திரும்பி வரும்போது 2 ஆளாக பார்க்கலாம் அப்படின்னு கூவை சொல்லிட்டு இருப்பாரு. சரி லேட் ஆகுது, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம இத்தனை பேராக இருந்தோம், இப்போ கொஞ்சம் ஆள் குறையிறது, இந்த இடம் பார்க்கவே வெறிச்சோடி இருக்குது. நான் தான் எப்பயுமே உன்னோட கூடவே இருக்கல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, அவங்களுக்கு வேலை இருக்குது, உங்கள் 2 பேரையும் நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. நான் ஒரு மேனேஜரில் இப்போது. ஆனால் இதுக்கு என்ன புது பேர் வைக்கலாம்? நான் வேணா சொல்லவா? யோமிங் டீ ஷாப். பரவாயில்லையே, பேர் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கா? நீ ஒத்துக்க மாட்டேன்னு நினச்சேன். நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்குது. ஐயோ இதுங்க ஏதோ லவ் ட்ராக்ல போது போகிறே, நம்ம கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கூவை போயிடுவார். அந்த நேரம் பார்த்து நம்மளோட மாஸ்டர் வந்து நிற்க, சிக்ஸி சொல்லுங்கள் நீங்கள் எப்படிங்க? உன்னோட அம்மா அந்த மலை வீட்டில் இருக்காங்க. மலை வீட்லையா அப்படின்னு சொல்லி அந்த பேரை சொன்னதும், எனக்கு தெரியும், அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும், பக்கத்தில் கடல் கூட இருக்குது.
என் அம்மா அங்கெல்லாம் தங்க மாட்டாங்களே, ஷாப்பிங் 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 தானே பண்ணுவாங்க. திடீர்னு என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியல. அங்கே இருக்கிற குட்டி வீட்டில் அவங்க இருக்காங்க, உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. சிக்ஸி, இவர் தான் இவ்வளோ சொல்கிறாருல, இங்கேருந்து நிறைய காசு எடுத்துட்டு போய் அம்மாவுக்கு பெரிய வீடாக வாங்கி கொடுத்துருவாயே. சரி, நாங்கள் 2 பேரும் இன்னொரு நாள் வரோம். இல்லை இல்லை, நீங்கள் இப்பயே வரணும், நான் வண்டி கூட கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்வார். எதுக்கு இவ்வளோ அவசரமாக என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி வண்டியில் போகும்போது சிக்ஸி கேட்க, சொல்லுங்கள் எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஷாக்காக கேட்கும் போது அவர் மாங்குன்னு உட்காந்து அழுதுட்ருப்பாரு. என்னாச்சு சொல்லுங்கள். சிக்ஸி, உன்னோட அம்மாவுக்கு ஒரு நோய் இருக்குது, அவங்க சீக்கிரமே சாக போகிறாங்க, உன்னை கடைசியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்ற உண்மையை சொல்லிடுவார். எது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி வண்டியில் இந்த குதிரையை மட்டும் தனியாக கழட்டிக்கிட்டு அவங்க அழுதுகிட்டே அந்த குதிரையில் போக ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட சித்தப்பா, அவரால் இதுக்கப்புறம் சூதாட்டம் ஆடாமல் இருக்கவே முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துடுவார். ஒருத்தரை பிடிச்சி அவர் கூட சூதாட்டம் ஆடிட்டுருப்பாரு. பணங்காசு இழந்தது போக இன்னும் என்னெல்லாம் இருக்குமோ, என்னெல்லாம் வைக்க முடியுமோ அத்தனையும் வச்சு அவர் சூதாட ஆரம்பிச்சிருவார். ஒவ்வொரு ஆட்டத்துலேயும் அவர் தோத்துக்கிட்டே தான் இருப்பார். அந்த கோவம் தாங்க முடியாமல் திரும்ப திரும்ப ஆட ஆரம்பிப்பார். இதுவே அவருக்கு பைத்தியமாயிடும். இன்னொரு பக்கம் நம்ம குண்டு பொண்ணு ஹஸ்பண்டை காமிப்பாங்க. உள்ளே போகலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பா. சரி போயிட்டு தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட்டை கொடுத்துட்டு, இதை பூசிக்கோ, பூசி முடிச்சதும் என்கிட்ட வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ராங்கி மாதிரி போக, எங்கே போகிற நெல்லு, என்னை ஏன் புரிஞ்சுக்க மாட்ற? இல்லை, நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே. முன்னாடி என்ன சொல்லிட்டேன், உனக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போக முடியாது. முன்னாடி தான் நான் யூஸ்லெஸ்ஸாக இருந்தேன், இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ எனக்கு நீ பிரச்சனை இல்லை, நான் தான் பிரச்சனை. என்னால் யாருக்குமே எந்த யூஸும் இல்லை. யார் சொன்னது? உன்னோட லைஃப்பில் நீ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கலாம், கஷ்டங்களை பட்டிருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் உனக்கு எந்த கஷ்டத்தையும் நான் வரவிட மாட்டேன், உன்னை பாதுகாப்பேன். நீ எதுக்கு என்னை பாதுகாக்கணும்? நான் எதுக்கு என்னை பாதுகாக்கணும்? எனக்கு யாரும் வேணாம், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. ஏன் எனக்கு இதெல்லாம் பண்ணுற நீ? ஏன்னா நான் அவனை காதலிக்கிறேன், நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிப்பார். இவரோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்ட இவங்களும் இவரோட காதலை அக்செப்ட் பண்ணி ஹக் பண்ணிப்பாங்க. இவங்களோட ஜோடி இந்த இடத்துல சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ லாங்டனை சந்திச்சு பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ லாங்டன் சொல்வார், எனக்கு போன வாட்டியே பேங்க் டீயை கொடுத்து உதவி செஞ்சுருக்கோம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. எதுக்கு இங்கே கூப்பிட்டுருக்குன்னா, உனக்கு இப்போ நான் உதவி செய்ய, உன்னோட குடும்பம் டேஞ்சரில் இருக்குது, உனக்கு ஒரு விஷயம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியிலேருந்து ஒரு கர்ச்சீஃப் எடுத்து கொடுப்பாரு. அதில் ஹீரோட அம்மாவோட நிக்நேம் எழுதியிருக்கும். அந்த பேர் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. அம்மாவோட நிக்நேம் தெரிஞ்சவங்களுக்கு என் அம்மாவையும் தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்கள், எப்படி தெரியும் என்னோட அம்மாவை? எங்களை விட உங்கள் அம்மாவை வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. உன் சித்தப்பனுக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் இன்றைக்கி உனக்கும் தெரிய போகுது. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. உங்கள் அம்மா இறந்ததுக்கு யார் காரணம்னு உனக்கு தெரியுமா? உன்னோட சித்தப்பன் தான் அப்படின்னு உண்மையை சொல்லி உடைச்சிருவாரு. ஒரு பக்கம் ஹீரோயினி அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக அந்த பிளேஸ்க்கு வந்து சேர்ந்துருவாங்க. அங்கே ஒரு குட்டி வீடு இருக்கும். உள்ளே போகலாமா வேணாமான்னு தயங்கியே அந்த கதவை ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு பணிவிடை செஞ்சுட்ருப்பாங்க, அதாவது ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோயினி கண்களை நிற்க, ஹீரோயினி வந்ததை ஹீரோயினோட அம்மா நோட் பண்ணிவிட்டு, சிக்ஸி நீ வந்துட்டியம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு சிரிப்பாங்க. இந்த நிலைமையில் உன்னை நான் பார்த்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.